மன வருத்தத்தில் வெளியில் போகிறவங்களா உதிர்ந்த மயிருங்கிறது, பிஞ்ச செருப்புன்னு சொல்கிறது, சாக்கடை அடைப்புன்னு சொல்கிறது. 13 ஆண்டுகளாக சொத்து சுகம் வீடு காடு எல்லாம் இழந்து பரதேசம் போன மாதிரி பசங்க இருக்காங்க. ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால் இங்கே அழிந்த இளைஞர்கள் அதிகம். மூளை கரெக்டாக சாத்தியமில்லாததை பேசுறது. உலகமய மக்களுக்கு நடுவில் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு தனியாக பிரிப்பேங்கிற மாதிரி பேசுறது. தேர்தல் வந்தோடனே அவன் நம்பரை கொடு, இவன் நம்பரை கொடு, ஒன்றியத்தை கூட அதை கூட. ஒரு தொகுதிக்கு வர்றாருன்னா அந்த தொகுதியில் இருக்கிற பசங்களை முன்னிறுத்துறதே கிடையாது. பவுன்சர்களை வச்சு அடித்து விரட்டுறது, நாய விரட்டுற மாதிரி. ஒரு 4 பேர் மாநில ஒருங்கிணைப்பாளரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிறது. இப்போ அவங்களே வச்சு வேலை வாங்கு. கட்சி என்னோடது என்னோடது என்னோடது, நீ தான் சொத்து, உன் சொத்தை தானே விற்று வளர்த்தா கட்சியா? இப்போ நீவே நின்று வேலை பாரு. நீ ஒரு தொகுதி ஜெயிச்சு விடு. நீ ஒரு தொகுதி ஜெயிச்சு நான் இந்த இந்தியா பிரஜை, நான் இந்த இந்தியா விட்டே போயிடுறேன். 13 ஆண்டுகளாக 3 மாவட்டத்தை சொந்த காசை போட்டு செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கட்சிக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, வெளியில் போங்கிறார். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதின் காரணம் அப்படியே இருக்கு. வட இந்தியர்கள் குடியேற்றம் இருக்கு, அங்கங்க தமிழர்களுக்கான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சரி சரிக்கு இவர் ஆள் கிடையாது. இவருக்கு ஃபேமிலியிலே பல பிரச்சனை. கட்சியை சொந்தமாக்கிக்கணும், ஃபேமிலி பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்றாரு, பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நானாக தான் சுட்டு கொண்டேன். முதல்ல ஓம் பிரச்சனை பொம்பளை பிரச்சனை தெரியா? சாலமன் பாப்பைய மாதிரி பட்டிமன்றத்தில் நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு போ. அது புக்கு படிக்கிற எல்லாரும் சொல்லுவான். உலக நாடுகள்லேருந்து தம்பிங்க கட் பண்ணி இருக்கிற பிரச்சனையை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து பேச மேடையில் போகிற போக்கில் ஃபேஸ்புக்கில் பேசிட்டு போகிறது கிடையாது. ஏன் கட்சி 13 ஆண்டுகள் வாழ்க்கையை அழிச்சுவிட்டு ஏன் கட்சிங்கிறா? ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காம கீழே இருக்கவனை கூப்பிட்டு கூட்டம் போடுற என்ன திமிரு தெரியுமா? எல்லாம் சின்ன பயலுங்க, நம்மளை என்ன பண்ணி போடுவாங்க. நம்ம வாய் இருக்கு, எப்படி வேணாலும் வடை சுட்டு போடலாம் அப்படிங்கிற திமிரு. என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னா, ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு கொடுக்க போகிறாங்கன்னா, அவன் குடிகாரனா சீட்டாடியான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னு பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் அவன் குடிக்க மாட்டான், சரியா? நல்லவனாக இருப்பான், ஆனால் பணம் சம்பாதிக்க மாட்டான். அவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாத மண்ணுக்கு அன்பிட்டா இருப்பான். மண்ணுக்கு அன்பிட்டா ஆக்கி வச்சிருப்பாப்ல. அவன் தீராத பைத்தியம் இல்லை, திருத்தவே முடியாத பைத்தியமாக்கி வச்சிருப்பாங்க. சிவகங்கை வேலுநாச்சியார் மண். அந்த வேலுநாச்சியார் மண்ணில் முக்குலத்தோர் சமூகத்தில் படித்த பொண்ணு இல்லையா? என்ன முக்குலத்தோர் சமூகம் முழுவதும் காட்டு மிராண்டியா திரியிறமா? காட்டு மிராண்டியா இன்னும் பெண்களை படிக்க வைக்காம திரியிறமா? வேலுநாச்சியாரோட பேரம்பேத்தி எதுவுமே படிக்கலையா? திராவிட கட்சிக்கு அவங்களாம் போக விருப்பம் இல்லை, திரட்டி அடிக்கப்பட்டாங்க. நல்ல மேடையில் பேசக்கூடிய நபர் வீட்டில் போய் போத்துக்கிட்டு தூங்குவாங்களா? 13 ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்கேன். இந்த ஆளை எதிர்த்துக்கிட்டு நான் எல்லா மந்திரியும் மேடையில் பேசியிருக்கேன், எல்லா எம்எல்ஏ பேசியிருக்கேன், ஒன்றிய செயலாளர் சண்டை போட்டிருக்கேன். இப்போ போய் நான் போத்துக்கிட்டு தூங்கிடணுமோ? நான் நாம் தமிழர் கட்சியில் இப்போதைக்கு சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் தெற்கு மண்டல செயலாளராக இருந்திருக்கேன். அதே போல் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன். 2016 செங்கல்பட்டு வேட்பாளராக இருந்திருக்கேன். 2021 செங்கல்பட்டு வேட்பாளராக இருந்து 26,800 ஓட்டு வாங்கியிருக்கேன். தொடர்ச்சியாக 13 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒன்னோடது அப்படின்னு சொல்லி எங்களை உள்ளே வர வச்சாங்க. ஈழத்தில் நடந்த இன்னல்களை மக்கள் மொழியில் இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க தொடர்ச்சியாக செந்தமிழர் சீமான் அவர் வாயால் முன்மொழியும் போது அது நியாயம் சரிதான் பட்டது. அந்த வார்த்தைகளில் நம்பி இது நாம் தமிழ் இனத்துக்கு நம்ம போராட்ட காலத்தில் நிற்கணும்னு சொல்லி அவரை நம்பினாங்க. இதில் தொடர்ச்சியாக களமாட ஆரம்பித்தோம். தொடர்ச்சியாக களமாடி காலப்போக்கில் போக அவர் அந்த கட்சியை பயன்படுத்தி அவரோட வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டார். எங்களை கட்சியை விட்டு வெளியில் போ, இது கட்சி என்னோடது, இதில் ஜனநாயகம்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் எல்லாரையும் ஒருமையில் பேசுகிறதும் கட்சியை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறதும் அவருக்கு வாடிக்கையாக போயிடுச்சு. 13 ஆண்டுகள் கழித்து
நம்ம ஒரு நியாயமான கோரிக்கைகளை சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும். அதாவது வந்து சிவகங்கைக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துகிறாங்க, வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. மாவட்ட செயலாளராக நான் என்னோடய வேட்பாளரை கொடுக்குறதுல ஒன்று என்னோடய மனைவி. நான் சொல்கிறேன், நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு மாற்றலாகி வந்ததுனால இவங்களை வேட்பாளரை அறிவித்தா இந்த பக்கம் என்னோடய அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு அவர் பின்னாடி பார்க்கலாம், இப்போ இதை விட பெட்டர்னாரு. சரின்னு இன்னொரு அண்ணனோட பெண் வேட்பாளருங்கிறனால இன்னொரு அண்ணனோட மனைவியை கொடுக்குறோம். அதை விட பெட்டர்னார். சரின்னு சொல்லி அந்த மண்ணின் மைந்தரான அகமுடையர் சமூகத்தை சேர்ந்த காளீஸ்வரிங்கிற பெண்ணுக்கு நம்ம கேட்குறோம். இந்த வேட்பாளர் தான் அப்படின்னு நம்ம கேட்கல, என்னோட மனைவிக்கே கொடுத்து தான் ஆகணும், இல்லை அடுத்தவங்க அப்படின்னா நிற்கலை. நம்ம ஒரு 3-4 சாய்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அவர் எதையுமே எடுத்துக்காமல் திருவையாறுலேருந்து எழிலரசின்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து போடுறாரு. அதை வந்து நம்ம அண்ணே எங்கள் பகுதியில் போட்டாக்க எங்களுக்கு களமாட சௌகரியமாக இருக்கும், அதனால் எங்களுக்கு நிதி பிரச்சனையும் கொஞ்சம் தீரும், மண்ணின் மைந்தராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லலை. எந்த பதிலுமே சொல்லாமல் எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை என்னையவே கேட்காம அவரே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு அவரே தேர்தல் பணிக்குழுன்னு ஒன்று அமைச்சு என்னை நிராகரிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம அவர் போட்ட வேட்பாளருக்கும் சரி தலையெழுத்து அப்படின்னு வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இருந்தாலும் அவரோட பய உணர்வு நம்ம வேலை பார்க்காம விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி இவர் தேர்தல் டயங்களில் இதையே வாடிக்கையாக வச்சுருக்காரு. கேட்டாக்கா நான் நிறுத்துறது தான் வேட்பாளர். திராவிட கட்சிகள் வந்து திருவாரூர்லேருந்து சைதாப்பேட்டையில் நிப்பாட்டலையா, மன்னார்குடியிலேருந்து ஸ்ரீபெரும்புதூரில் நிப்பாட்டலையா அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் நாங்கள் அந்த கட்சிக்கு போகலை. மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும்னு முழக்கம் வச்சார். அப்போ மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும்னா முதலமைச்சராக மட்டும்தான் ஆகணும். உள்துறை அமைச்சர் யார் வேணாலும் இருக்கலாம், நிதித்துறை அமைச்சர் யார் வேணாலும் இருக்கலாமா? மண்ணின் மைந்தர் மண்ணை ஆளணும்னா அந்தந்த மண்ணுக்கு சேர்ந்தவங்க தானே எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும். இது நியாயமான கோரிக்கை தானே. அதுக்கு பதில் கூட சொல்ல முடியலை. அதே போல் அவர் என் மேலே நம்பிக்கை இருந்தால் இல்லைன்னா நம்பிக்கை இல்லை, அவர் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவர் போகிற காலங்களில் அவர் வந்து பணம் வசூலிக்கிறதுலே தான் குறியாக இருக்கார். சின்னத்தை கூட பாதுகாக்க முடியலை. 2021 மே மாதம் தேர்தல் ரிசல்ட் வருது. அப்போவே தெரியும் சின்னம் நமக்கு போராடினா தான் கிடைக்கும் அப்படின்னு. 6.57% தான் நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம். அப்போ இந்த சின்னம் நம்ம போராடினா தான் கிடைக்கும்னு நல்லாவே தெரியும் போது அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டு பிஜேபி பிடிக்கும் 30 லட்சம் இளைஞர்களை ஏமாத்துறாரு. நம்மளை வந்து பிஜேபி முடக்க பார்க்குது, பிஜேபி நம்மளை அடக்க பார்க்குது, திராவிட கட்சிகள் நம்மளை அடக்க பார்க்குது, நம்மளை சின்னத்தை பறிச்சுக்கிட்டான். சின்னத்தை பறிக்கவே இல்லை. 2021 மே மாதமே தெரியும் இந்த சின்னம் இனிமேல் நமக்கு போராடினா தான் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் அதில் கவனமாக இருந்திருக்கணும். அவர் அதில் கவனம் செலுத்தலை. அதில் கவனம் செலுத்தாமல் நாங்கள் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தெருவாக வீடாக கொண்டு போய் சொந்த பணங்களை போட்டு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இந்த கடந்த இயர் கூட, இந்த மாதம் கூட சரி, இந்த வருஷம் கூட நான் 3000 காலாண்டு அடித்து வீடாக கொடுத்துருக்கேன். 3000 காலாண்டுக்கு 90,000 ரூபா ஆச்சு செலவு. விவசாய சின்னத்தை அடித்து கொடுத்துருக்கேன். இவர் அசால்ட்டாக, அதாவது 2021 சின்னம் போராடினா தான் கிடைக்கும். 19/5/2023 அப்போ தேர்தல் கமிஷன் சொல்லுது எங்களோட விண்டோ 17/12/2023 அன்னைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லுது. 17/12/2023 அன்னைக்கு விண்டோ ஓப்பன் ஆகும்னு சொல்லுது. ஒரு ஆளை 6,000 ரூபா சம்பளத்துக்கு போட்டு அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுருந்தால் அன்னைக்கு 9:59க்கு அந்த சின்னத்தை கேட்டிருந்தா தாராளமாக கொடுத்துருப்பான். ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கேட்டிருந்தா குலுக்கல் முறையில்னு சொல்லுவான். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். நாங்கள் ஓவரால் 6.57% ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் 30 தொகுதிக்கு மேலே நாங்கள் 12% ஓட்டு வாங்கியிருக்கோம். எனவே இது எனக்கு முன்னுரிமையாக கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுவிட்டு நான் அந்த நிதி வசூலித்தேன், மக்கள் வெள்ளத்தில் இருந்தேன், மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டத்தை பார்க்குறதுக்கும், மக்கள் வெள்ளத்தில் இருக்கும் போது தானே உன்னால் திரள் நிதி கேட்க முடிஞ்சது. திரள் நிதி வேணும்னு அப்போ தானே கேட்க முடிஞ்சது. அதே போல் தொடர்ச்சியாக இந்த தப்பை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். 2016 எலெக்ஷனில் என்ன பண்ணுறாரு, சிவகங்கையில் கோட்டைக்குமார்னு ஒரு தடவை நிப்பாட்டுறாரு. 2021 கோட்டைக்குமாரை கொண்டு வந்து திருப்பத்தூரில் நிப்பாட்டுறாரு.
சிவகங்கைக்கும் திருப்பத்தூருக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. இவர் சிவகங்கையிலே நிப்பாட்டினா வாக்கு சதவீதம் அதிகமாகும். ஆனால் என்ன பண்ணுறாரு, மல்லிகான்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து சிவகங்கையில் நிப்பாட்டுறாரு, இவரை கொண்டு வந்து திருப்பத்தூரில் நிப்பாட்டுறாரு. திருப்பத்தூரில் இருந்த சிவராமங்கிற பையனை கொண்டு போய் திருமயத்தில் நிப்பாட்டுறாரு. இந்த 3 தொகுதியிலையுமே பயலுக வருத்தப்படுறாங்க, வேலை பார்க்குறவங்க சிரமப்படுறாங்க, மனசு கஷ்டத்தோட வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, நான் எந்த செருப்பை நிப்பாட்டுறோன்னு நீ வேலை பார்க்கணும், எந்த நாயை நிப்பாட்டுறோன்னு வேலை பார்க்கணுங்கிறார். கட்சியில் நியாயமான ஆள். ஆனால் இதில் ஒரு அரசியல் என்ன பண்ணுறாரு, அவர் திருப்பத்தூரில் இருக்கிற மருது அழகராஜை தோக்கடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. அதனாலேயே சிவகங்கையை சேர்ந்த கல்லர் கம்யூனிட்டியான கோட்டைக்குமாரை கொண்டு வந்து அதே கல்லர் கம்யூனிட்டியான மருது அழகராஜை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதை வந்து கட்சியில் இருக்கிற யாருக்கும் காட்டிக்கிறது இல்லை, அவராகவே ஒரு ரெடி பண்ணிக்கிறது. அவர் தனக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிக்கிறது, தொடர்ச்சியாக ரெடி பண்ணிக்கிட்டு கட்சியில் இருக்கிறவங்கள மன வருத்தத்தில் வெளியில் போகிறவங்கள உதிர்ந்த மயிருங்கிறது, பிஞ்ச செருப்புன்னு சொல்கிறது, சாக்கடை அடைப்புன்னு சொல்கிறது. 13 ஆண்டுகளாக சொத்து சுகம் வீடு காடு எல்லாம் இழந்து பரதேசம் போன மாதிரி பசங்க இருக்காங்க. ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால் இங்கே அழிந்த இளைஞர்கள் அதிகம். மூளை கரெக்டாக சாத்தியமில்லாததை பேசுறது, உலகமய மக்களுக்கு நடுவில் இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு தனியாக பிரிப்பேங்கிற மாதிரி பேசுறது சாத்தியமா? அது நடக்காததை பேச ஒரு கட்டமைப்பு கூட இல்லை. சின்னத்தை பிஜேபி பறிச்சுக்கிச்சுன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? உள்கட்டமைப்பே இல்லை. உள்கட்டமைப்பை கட்டமைக்க விடுறதில்லை. என்னைக்கு தேமுதிமுகவிலேருந்து 5 பேர் போய் ஏடிஎம்கேல சேர்ந்தாங்களோ அன்னையிலேருந்து நம்ம கட்சியிலேருந்து நம்ம ஒரு எம்எல்ஏ ஆக்குனா அவன் கண்டிப்பாக போயிடுவான் அப்படிங்கிற பயம், அப்படிங்கிற ஒரே பயத்தினால அவர் தொடர்ச்சியாக யாருமே ஆக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறார். யாருமே ஒரு இடத்துல புகழ் பெறக்கூடாது, வெளிச்சம் படக்கூடாது, உறுதியாக வெளிச்சம் படக்கூடாது. அதுதான் அவரோட நோக்கம். நான் சிவகங்கை மாவட்டத்தில் இங்கேருந்து அங்கே போய் மாவட்ட செயலாளர், காரணம் அங்கே கட்டமைப்பு இல்லை, சரின்னு எடுத்து கட்டமைப்பு பண்ணுறோம். ஏற்கனவே இருக்க மண்டல செயலாளருக்கும் எனக்கு நல்ல சுமூகமான உறவாக இருக்குது. ஆனால் அவரே எனக்கு கால் பண்ணி சொல்கிறார், அந்த மண்டல செயலாளர் இல்லை, அவனை செருப்பால் அடித்து பற்றி விடுன்னு சொல்கிறார். என்கிட்ட இருக்க ஆடியோ. நான் சரி அண்ணனே சொல்லிட்டாருன்னு அதுலேருந்து அந்த மண்டல செயலாளரை இக்னோர் பண்ணிவிட்டு நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கும் அவருக்கும் பகை வருது. ஒரு கட்டமைப்பு குழுன்னு ஒன்று போட்டிருந்தார். அந்த கட்டமைப்புக்குள்ளே ஆளாளுக்கு 3 பேரை வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு ஒரே கலவரமாச்சு. என்னடா அண்ணன்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படின்னு நினைக்கிறோம். அண்ணன்ட்ட சேர்க்க முடியலைன்னு நினைக்கும் போது இவரே நான் கட்டமைப்பு பண்ணுறேன்னு கீழே இறங்குறாரு. இறங்கி ஊருக்கு போய் போர்டு நடத்துகிறார். போர்டை போட்டு ஒரு தொகுதியை 3 தொகுதியாக பிரின்னு சொல்கிறார். ஒரு தொகுதியை 3 தொகுதியாக பிரிக்கும் போது ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவன் பிரச்சனை பண்ணுறான். சரி, அதையும் நீறி தாங்கி நின்று பிரிக்கிறோம். பிரித்தா போஸ்டிங் போடுறதே இல்லை. இந்த நொடி வரையும் போஸ்டிங் போடலை. தேர்தல் வந்தோடனே அவன் நம்பரை கொடு, இவன் நம்பரை கொடு, ஒன்றியத்தை கூட அதை கொடு. ஒரு தொகுதிக்கு வர்றாருன்னா அந்த தொகுதியில் இருக்கிற பசங்களை முன்னிறுத்துறதே கிடையாது. பவுன்சர்களை வச்சு அடித்து விரட்டுறது, நாயை விரட்டுற மாதிரி. ஒரு 4 பேர் மாநில ஒருங்கிணைப்பாளரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிறது. இப்போ அவங்களே வச்சு வேலை வாங்கு. கட்சி என்னோடது, நீ தான் சொத்து, உன் சொத்தை தானே விற்று வளர்த்தா கட்சியா? இப்போ நீவே நின்று வேலை பாரு, நான் பார்த்துக்கிறேன். வெறுங்கை ஆற்றமை எப்படி வேணாலும் ஆட்டலாம், நான் பார்த்துக்கிறேன். தோக்க போறேன்னு தெரியும், அதனால நான் பார்த்துக்கிறேங்கிற. நீ ஒரு தொகுதி ஜெயிச்சு விடு, நீ ஒரு தொகுதி ஜெயிச்சு, நான் இந்த இந்தியா பிரஜை, நான் இந்த இந்தியா விட்டே போயிடுறேன். உனக்கு கட்டமைப்பு இல்லை, நீ கட்டமைப்பு இல்லாதனால நாடகம் ஆடுற. எனக்கு சின்னத்தை லேட்டாக கொடுத்தாங்க, மிஷினில் சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் எப்பவுமே பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல. கட்சியை கலைச்சிரு. எப்போ இந்த காரணத்தை சொல்றதுக்கு நீ தயாராகிக்கிட்டு இருக்க. ஏன்னா உனக்கிட்ட ஒன்றிய செயலாளர் இல்லை, வட்ட செயலாளர் இல்லை, ஒன்றிய பொறுப்பாளர்கள் இல்லை, மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்லை, ஒற்றுமை இல்லை, காசை கொடுக்கல, உலகம் முழுவதும் வசூலிக்கிற. இந்த உலகத்திலே வந்து தமிழ்நாட்டில் இருந்து, அதுவும் ஸ்பெஷலாக திருப்பத்தூர் தொகுதியிலேருந்து தான் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கான். அத்தனை பேர்கிட்ட இருந்து பணம் வசூலிக்க. ஆனால் மேலேருந்து 10 பைசா கூட இதுவரையும் யாருக்கும் கொடுத்ததில்லை. 13 ஆண்டுகளாக 3 மாவட்டத்தை சொந்த காசை போட்டு செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கட்சிக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, வெளியில் போங்கிறார். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதன் காரணம் அப்படியே இருக்கு. வட இந்தியர்கள் குடியேற்றம் இருக்கு, அங்கங்க தமிழர்களுக்கான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சரி இவர் ஆள் கிடையாது. இவருக்கு ஃபேமிலியிலே பல பிரச்சனை.
கட்சியை சொந்தமாக்கிக்கணும், ஃபேமிலி பிரச்சனை இது. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்கிறாரு, பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நானாக இருந்தால் சுட்டு கொண்டேன். முதல்ல ஓம் பிரச்சனை, பொம்பளை பிரச்சனை தீரியா, ஓம் பிரச்சனையே தீரு, சுட்டு கொண்டுருவேங்கிறாரு. அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இவர் சுட்டு கொண்டிருக்கான ஆள் கிடையாது. ஒரு ஒரு மனுஷனை எந்த லெவலுக்கு தமிழ் சமூகமே நாசமாக போச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யார் நாம் தமிழர் கட்சினுங்க, அவன் மூளை மொத்தத்தையும் கரெக்ட் ஆகி அவனை தொழிலிருந்து அப்புறப்படுத்தி, பொருளாதாரத்திலேருந்து அப்புறப்படுத்தி, அவனை திருவோடு அந்த வச்சு. அதனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இதே பிரச்சனை. அவருக்கு கட்டமைப்புனா என்னன்னே தெரியாது. ஒரு ஒன்றிய செயலாளருடைய வேலையோ, ஒன்றிய பொறுப்பாளர்களுடைய வேலையோ, மாவட்ட செயலாளர் வேலையோ, மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலையோ, தொகுதி பொறுப்பாளர்கள் வேலையோ அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதனால அவருக்கு இந்த மேடை பேச்சை மட்டுமே பேசிக்கிட்டே போனால் ஓட்டு வந்துருங்கிறார். அவருக்கு கீழே இருக்க தொகுதி பொறுப்பாளர் ஒரு மாதத்துக்கு ஒரு தொகுதி முழுவதும் 30 கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணணும். 8க்கு போகணும், இலவுக்கு போகணும், கருமாதிக்கு போகணும், காடாத்துக்கு போகணும், கும்பாசத்துக்கு போகணும். இதெல்லாம் அவன் போனால் தான் அந்த உறுப்பினர்களை தக்க வச்சுக்க முடியும். மற்ற கட்சிக்காரங்க போகிறாங்க. சாலமன் பாப்பையா மாதிரி பட்டிமன்றத்தில் நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு அது புக்கு படிக்கிற எல்லாரும் சொல்லுவான். உலக நாடுகள்லேருந்து தம்பிங்க கட் பண்ணி இருக்கிற பிரச்சனையை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து பேச மேடையில் போகிற போக்கில் ஃபேஸ்புக்கில் பேசிட்டு போகிறது கிடையாது. அந்த கட்டமைப்பு வலுப்பெறணும்னா ஒரு தம்பியோட அப்பா இறந்துட்டாருன்னா அந்த வீட்டில் போய் நிற்கணும், அந்த மாவட்ட செயலாளர் போய் நிற்கணும், அந்த பொறுப்பாளர் போய் நிற்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் வேலையை பிரிச்சுட்டானா இங்கே போய் நியாயம் என்னன்னு பார்க்கணும். அவனை போலீஸ் கூட்டி போயிடுச்சுன்னா என்னன்னு கேட்கணும். அப்போ அந்த பகுதியில் இருக்கிறவனோட மேலே வெளிச்சம் பட்டா தானே கேட்பான். அவன் மேலே வெளிச்சம் உன்னோட பவுன்சரை வச்சு பண்ணி அரசியல் நடத்திடுவியா? வாட கட்டமைச்சிருவியா நீ? ஏங்கச்சி 13 ஆண்டுகள் வாழ்க்கையை அழிச்சுவிட்டு ஏங்கச்சிங்கிற ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காம கீழே இருக்கவனை கூப்பிட்டு கூட்டம் போடுற. என்ன திமிரு தெரியுமா? எல்லாம் சின்ன பயலுக, நம்மளை என்ன பண்ணி போடுவாங்க. நம்ம வாய் இருக்கு, எப்படி வேணாலும் வடை சுட்டுப்படலாம் அப்படிங்கிற திமிரு. பொய்ய பரப்புறது, தொடர்ச்சியா பொய்ய சொல்றது, பொய் மேல பொய் சொல்றது. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கட்சிகளை விட ஸ்ட்ராங்கா இருக்கு ஐடி விங்கி உங்கள்கிட்ட. காரணம் பிள்ளைங்க நம்புறாங்க, இவரை 100% நம்புறாங்க. ₹1 காசு வாங்க போஸ்ட் போடுறாங்க. உலகம் முழுவதும் 24 மணி நேரம் இயங்குது. ஈஸியா வெல்லலாம். ஆனா 30 சீட்டு வென்று அதுக்கப்புறம் 60 மாற்றணும். 30 மாறினாலே 15 பேர் ஓடிடுவாங்கிற பயம். அதனால எப்பவுமே ஆகக்கூடாது. வசூலிக்கிற லெவல்லே கட்சி இருந்துக்கணும். பல பேர் ஃபேஸ்புக்கில் கும்பிடுறான், பல பேர் போடா சனியன்ட்ட போய் என்ன சண்டை போட்டுக்கிட்டுன்னு போயிடுறான். நானும் போயிருப்பேன். அப்படி என் வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னா, ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு கொடுக்க போகிறாங்கன்னா, அவன் குடிகாரனா சீட்டாடியான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னு பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் அவன் குடிக்க மாட்டான், சரியா? நல்லவனாக இருப்பான், ஆனால் பணம் சம்பாதிக்க மாட்டான். அவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. மண்ணுக்கு அன்பிட்டா இருப்பான், மண்ணுக்கு அன்பிட்டா ஆக்கி வச்சிருப்பாப்ல. அவன் தீராத பைத்தியம் இல்லை, திருத்தவே முடியாத பைத்தியம் ஆக்கி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவன் கிட்டக்க நெருங்குவான், கட்டமைப்பு கிட்ட நெருங்குவான். கட்டமைப்பு கிட்ட நெருங்கும் போது இந்த ஆள் இவ்வளவு தானான்னு தெரியும். இந்த ஆள் இவ்வளவு தானான்னு தெரியும் போது செருப்புன்னு சொல்லி கழட்டி விட்டுருவான். முக்குலத்தோர் சமூகத்திலிருந்து சிவகங்கைக்கு ஒரு வேட்பாளர் போடணும், படித்த வேட்பாளர் போடணும். சிவகங்கை வேலுநாச்சியார் மண்ணு. அந்த வேலுநாச்சியார் மண்ணில் முக்குலத்தோர் சமூகத்தில் படித்த பொண்ணு இல்லையா? என்ன முக்குலத்தோர் சமூகம் முழுவதும் காட்டு மிராண்டியா திரியிறமா? காட்டு மிராண்டியா இன்னும் பெண்களை படிக்க வைக்காம திரியிறமா? வேலுநாச்சியாரோட பேரம்பேத்தி எதுவுமே படிக்கலையா? எங்கேயோ ஒன்று தான் படிக்குதா?
அந்த சமூகத்தில் இருக்க பிள்ளைங்களாம் மேம்பட்டுருச்சு. ஐஏஎஸ்ஸாக இருக்குது, ஐபிஎஸ்ஸாக இருக்குது, கலெக்டராக இருக்குது, டாக்டராக இருக்குது. ஆனால் இல்லாத மாதிரி, மேடை பேச தெரியாத மாதிரி என் கட்சியில் சேர்க்கும் போது மேடை பேச தெரியுமான்னு சேர்க்க வேண்டியது தானே. இது சரியாக வராது. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதின் நோக்கம் அப்படியே இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் விரைவில் ஒரு கட்சியை கட்டமைப்போம். பொது உடைமை நாம் தமிழர் கட்சின்னு கட்டமைப்போம். இதுவரை நாம் தமிழர் கட்சியில் நடந்த எந்த பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம், மாவட்ட செயலாளரையோ பொதுக்குழு உறுப்பினரையோ ஏன் இன்னும் செயற்குழு உறுப்பினர் யாருன்னே தெரியாது. அதுக்கெல்லாம் மாற்றாக நாங்கள் ஒரு கட்சியை கட்டமைப்போம். பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினரை தேர்வு செய்வோம். ஜனநாயக முறைப்படி மூடிய கவரில் ஓட்டின் அடிப்படையில் தேர்வு செய்வோம். பொறுப்பாளர்களை நியமிப்போம். தமிழர்களுக்கான பிரச்சனையை பேசுவோம். இந்திய ஒன்றியத்தோடு இணைந்து கட்டாயமாக நாங்கள் அதை சரி செய்வோம். இவர் மாதிரி தாந்தோணித்தனமா இந்தியாவில் இருந்து பிரிச்சுருவேன், இங்கே இருந்து பிரிச்சுருவேன், நானே பணம் அடிச்சிருவேன், நானே கப்பல் விட்டுருவேன், அந்த இங்கே வாய் சாப்பிடலான்னு கிடையாது. உலகமயமாக்கலாகி ரொம்ப ஆயிடுச்சு. இனி அதெல்லாம் முடியாது. என்ன முடியுமோ அதை பேசுவோம். தயவுசெய்து இவர்கிட்ட இருந்து இளைஞர்களை காவந்து பண்ணணும். அதுதான் முதல் வேலை. ஈழத்தில் அழிஞ்ச இளைஞர்களை விட இந்த தமிழ்நாட்டில் அழிஞ்ச இளைஞர்கள் அதிகம். பொருளாதார மேன்மை சொல்கிறார். சிக்னலில் நின்று சிக்னலை வச்சு நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறேன்னு, அதே சிக்னலில் நின்று அதே சிக்னலை வச்சு ஏன் இதை கேட்டிருக்கக்கூடாது? 19/12/2024 அன்னைக்கு 23 அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அந்த சின்னம் கைப்பற்றப்பட்டிருக்கும். யார் வீட்டு காசு? 1 ரூபா. இங்கே பஞ்சம் பிழைக்க முடியாமல் பாரியில் போய் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுப்புட்டு அந்த மண்ணுக்கு போனோன்னே இந்த மண்ணு மேலே பற்று அதிகமாகிருது அவனுக்கு. அம்மா அப்பா விட்டு தூரமாக இருக்கும். அம்மாவுக்கு என்னாச்சு, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு இருக்கான். வேலை நேரம் போக இந்த யூடியூப்பை பார்க்குறான், ஃபேஸ்புக்கை பார்க்குறான். அப்படியே இதில் காதல் வயப்பட்டு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் மறந்து காசுகளை அள்ளி கொட்டுறான். அப்படியே ஆட்டைப்பட்டார். அப்படியே ஆட்டைப்பட்ட கட்சியை கட்டமைக்கிறதே கிடையாது. நான் 2016 வேட்பாளர். என்னோட அவிடவிட்ட இந்திய தேர்தல் ஆணைய லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அவரோடதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். என் வாழ்க்கை இன்னைக்கு என்னவா இருக்கு, அவர் வாழ்க்கை என்னவா இருக்குன்னு. பிச்சை எடுத்து கட்சி நடத்தணும். 2.5 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்கு வாடகை. மிரட்டுறது, ஈழத்திலேருந்து ஒருத்தனை கால் பண்ண சொல்கிறது. தமிழ் தேசியம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணுனா இல்லைன்னா கல்யாண சுந்தரம் கட்சியை கட்டமைச்சிருப்பார். திராவிட கட்சிக்கு அவங்களாம் போக விருப்பம் இல்லை. திரட்டி அடிக்கப்பட்டாங்க. நல்ல மேடையில் பேசக்கூடிய நபர் வீட்டில் போய் போத்துக்கிட்டு தூங்குவாங்களா? 13 ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்கேன். இந்த ஆளை எதிர்த்துக்கிட்டு நான் எல்லா மந்திரியும் மேடையில் பேசியிருக்கேன், எல்லா எம்எல்ஏ பேசியிருக்கேன், ஒன்றிய செயலாளர் சண்டை போட்டிருக்கேன். இப்போ போய் நான் போத்துக்கிட்டு தூங்கிடணுமோ? இது சரியாக இவரை வச்சு கொண்டு போக முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன். இளைஞர்கள் விழிப்படையணும், தன்னை தற்காத்துக்கணும், சரியா? கவனமாக இருக்கணும், கூர்ந்து கவனிங்க. நான் சொல்கிறது பொய்னா நான் எந்த இடத்துலையும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். உள்கட்டமைப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சி பிஜேபியை விட 1 ஓட்டு கூட வாங்க சொல்லுங்கள். எந்த பொது தளத்திலையும் நான் இல்லாமல் போயிடுறேன். எந்த ஃபேஸ்புக்கு கூட கையாளாமல் தற்கொலை மாதிரி பட்டன் பொண்ணோட வாழ்ந்து காட்டுறேன். சும்மா கூட்டம் என்ன 2010, 13, 14, 15 எல்லாம் நாகர்கோயிலில் கூட்டம் போடுவாங்க. அங்கே கூட்டம் காட்டணும்னு இங்கேருந்து கிளம்பி போவோம். என்ன போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எல்லா முகமும் ஒரே முகமாக இருக்கும் பாருங்கள். என்னோட மண்டல செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. அவரை திட்டி அனுப்பிச்சிருக்காரு. இருந்தா இருக்கு. என்னோட தொகுதி செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. இவர் தான் பிரித்து விட்டார். எல்லா இடத்துலையும் இந்த ஊழ வேலையை பார்க்குறது. சத்தியமாக நிர்வாக திறமையில் இது ஆட்சி அதிகாரங்களுக்கு எட்டேறாது. இவரை நம்பி பணம் போடுறது, முதல் போடுறது, இது இளைஞர்களை படுகுழியில் தள்ளும். சரி, வேற ஏதாவது கேட்க நினைக்கிறீங்களா? முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே.